வணக்கம். நம்ம இப்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்க்க போறோம். என்ன அப்படின்னா, லேண்ட்ல இப்ப என்ஆர்ஐ பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம போட்டிருந்தோம். இப்ப என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, சார் நாங்க வந்து வெளிநாட்டுல இருக்கிறோம், எங்களுக்கு சென்னையில ஃப்ளட் எல்லாம் வந்துட்டா எப்படி நாங்க இடம் வாங்குறது அப்படிங்கறது எங்களுக்கு ஒரு அட்வைஸ் வேணும். சரி, எந்த ப்ராப்பர்ட்டி வாங்கலாம், ஃப்ளட் ஏரியாஸ்ல எப்படின்னு ரிசர்ச் பண்றது, ஆன்லைன்லயே நாங்க இங்கிருந்து எப்படி தெரிஞ்சுக்கிறது, எங்க ரிலேஷன்ஸ் எல்லாம் அங்க போய் சர்ச் பண்ண போனா அது கொஞ்சம் பிரச்சனையாவே இருக்குது. நிறைய இடங்கள்ல அது தெரியாம வாங்கி நாங்க ரொம்ப அவதிப்படுறோம், ரெண்டலுக்கு விட்டுட்டு அது இஷ்யூஸா இருக்குது அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்காகவே இந்த வீடியோ நாங்க டிசைன் பண்ணியிருக்கிறோம். நீங்க கடைசி வரை வீடியோ பாருங்க. உங்களுக்கு அதுக்கு மேல ஏதாவது சந்தேகம்னா தாராளமா கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா ஆன்சர் பண்றோம். சரி, இப்போ வந்து ஃப்ளட் அஃபெக்டட் ஏரியாஸ் எப்படி எல்லாம் செக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, ஃபாஸ்ட் ஃப்ளட் அஃபெக்டட் ஏரியாஸ் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்குது. பெரிய ஹெவி ரெயின்லாம் வந்தது அப்படின்னா நமக்கே தெரியும், 2013, 2015, 2023 இந்த மாதிரி ஹெவி ரெயின்ஸ் எல்லாம் வந்தது தெரியும். சென்னையே மிதந்தது அப்படிங்கிறது தெரியும். சென்னையில பல ஏரியால, ஸ்டார் ஏரியான்னு சொல்ற ஏரியால கூட நம்ம போட் ஃபெசிலிட்டிஸ்ல எல்லாம் போய் கூட்டிட்டு வந்தாங்க அப்படிங்கறதெல்லாம், அந்த அவல நிலைமையெல்லாம் நம்ம நிறைய பார்த்தோம். நிறைய பேர் அது தெரியாம இடத்த வாங்கிட்டு ஏமாந்து கடைசியில விற்கவே முடியாம விற்பனையாளர்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்த இடம் ரொம்ப சேஃபஸ்டான இடம் அப்படின்னு ஒரு ஆடும் கவர்ச்சி மூலியமா நம்மள வாங்க வச்சாங்க அப்படிங்கறத பார்த்தோம். அது நமக்கு முன் அறிவு அப்படிங்கிறது அப்ப பெருசா இல்ல. ஆனா இப்பெல்லாம் திரும்ப திரும்ப ஃப்ளட் அஃபெக்டட் ஏரியாவான்னு நம்ம செக் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நாலேஜ் நமக்கு இப்ப இந்த லெவல்ல இருக்கு. அதுல நிறைய லெவல் செக்கும் இருக்குது. நம்ம அது கண்டிப்பா பார்க்கணும். நம்ம போய் ஜஸ்ட் கூகுள்ல சென்னை ஃப்ளட் அஃபெக்டட் ஏரியாஸ் ஃப்ரம் 2015 இருந்து 2023 அப்படின்னு நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா, அந்த ஃப்ளட் அஃபெக்டட் ஏரியாஸோட லிஸ்ட் அண்ட் டீடைல்ஸ் கண்டிப்பா இருக்குது. லிஸ்டட் ஏரியாஸ்ல இருக்கிற ரெசிடென்ட் பிளேசஸ்ல போய் தாராளமா நீங்க கேட்கலாம். இந்த மாதிரி ஃப்ளட் வந்தா இங்க எப்படி நீங்க மேனேஜ் பண்றீங்க அப்படின்னு எல்லாம் கேளுங்க. லாஸ்டா வந்த மழை எப்ப நின்னுது அப்படின்னு எல்லாம் கேளுங்க. கண்டிப்பா அது உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். அதை நீங்க நம்ம நெட்ல செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் டைரக்டா ஒரு விசிட் பண்ணா ரொம்ப பெனிஃபிட். அது உங்களுக்கு ஒரு ஐடென்டி கிரியேட் பண்ணி தந்துடும். ஓகே, இது ரிப்பீட்டடா தண்ணி நிக்கக்கூடிய இடம், இங்க நம்ம திரும்ப வாங்கக்கூடாது. ஒரு ஏரியா கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகி எல்லாமே சூப்பரா இருக்கும் பார்க்கும்போது, வெயில்ல நீங்க மலையில போய் பார்க்கும்போது போட்ல தான் போக முடியும், உங்க கார்ல பார்க்க முடியாது. நீங்க லாஸ்ட் மலையில எல்லாம் பார்த்திருப்பீங்க, பள்ளிக்கரணையில அந்த பிளாட்ல அடிச்சுக்கிட்டு போன விஷயம் எல்லாமே பார்த்தோம். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த இடத்துல கட்டவே கூடாதுன்னு அனுமதி இல்லாத இடத்துல இவங்க கட்டி அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு மூலியமா அப்ரூவலை வாங்கி கடைசியில மக்கள் வந்துட்டாங்க, அது இடிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு லெவல்ல போய் கேஸ் போய் அந்த மாதிரிலாம் நடந்து பாதிக்கப்பட போறது என்னமோ மலையாள மக்கள் மட்டும்தான், பில்டரோ இல்ல மத்தவங்களோ கிடையாது. ஸோ அதனால இல்ல ஒரு டிவியில கவர்ச்சி அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு அதை நம்ம பார்த்து வாங்கிட்டோம் அப்படின்னு டிவி சேனல் மேல போய் கேஸ் எடுத்துக்கிட்டு இருக்க முடியுமா? டெய்லி வாழ்வாதாரத்தை பாக்குறதா இல்ல அவங்க மேல கேஸ் அது இதுன்னு போயிட்டு இருக்குமா? முடியாது. ஏன்னா நம்மளே சிறு சிறு சேகரிச்சு ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறோம் அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டி எப்படி பாதுகாப்பா வச்சுக்கிறது அப்படின்னு நம்ம தான் பார்க்கணும். ஒரு இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்னா, அந்த இடத்த போய் எப்படி செக் பண்ணி பார்க்கறதுங்கிறது நம்மளோட ஓன் ரெஸ்பான்சிபிலிட்டி தான். ரெண்டாவதா நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எலிவேஷன் அண்ட் மேப் ரிசர்ச். இது எப்படி எலிவேஷன் செக் எப்படி பண்ணலாம் அப்படின்னா, பொதுவாகவே ஹை கிரவுண்ட் இருக்கிற ஏரியால கண்டிப்பா மழை வந்ததுனாலும் ரிஸ்க் இருக்காது. லோ லேயிங் மார்ஷ் லேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப பள்ளமான ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஏரியால நீங்க போய் லேண்ட் வாங்கினீங்க அப்படின்னா, தண்ணி தேங்குறதுக்கு வசதியா இருக்கிற ஏரியால வாங்கி கட்டினீங்கன்னா என்ன ஆகும்? தண்ணிக்குள்ளதான் நீங்க நிப்பீங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஃபுல்லா தண்ணி இருக்கும். நீங்க மொட்டை மாடியில ஹெலிகாப்டர் மூலமா சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி நிலை உருவாகக்கூடாதுங்கிறதுக்கு தான் செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்றது. நீங்க அதுக்கு கூகுள் மேப்ஸ்ல போயிட்டு டெரைன் எலிவேஷன் அப்படிங்கறத நீங்க இருக்கும், நீங்க அந்த ஆப்ஷன்ல போய் செக் பண்ணி பாருங்க. அதுக்கடுத்து பிளஸ் நீங்க சென்னையில GIS அப்படின்னு சொல்லக்கூடிய ஜியோகிராபிக் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அப்படிங்கிற மேப் இருக்கு. TMDA தமிழ்நாடு கவர்மெண்ட் சைட்ல இது அவைலபிள் இருக்குது. இதையும் நீங்க போய் செக் பண்ணி பாருங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. குறிப்பா OMR சைட்ல மார்ஷ் லேண்ட் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, பள்ளிக்கரணையா இருக்கட்டும், வேளச்சேரி லோ லேயிங் ஏரியா, இங்கெல்லாம் தண்ணி அடிக்கடி வந்தா பிரச்சனை ஆகுது அப்படிங்கறத நம்ம ரெகுலரா நியூஸ்ல பாத்துக்கிட்டே தான் இருக்கிறோம். இந்த ஏரியா மக்கள்லாம் தயவு செஞ்சு ஒரு அந்த இடத்துல ஒரு இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா, கண்டிப்பா ஒரு தடவைக்கு 2 தடவை கவர்மெண்ட் சைட்ஸ்லயா இருக்கட்டும், மத்த செக்ஸா இருக்கட்டும், நீங்க தயவு செஞ்சு செக் பண்ணி வாங்குங்க, அதுதான் நல்லது. மூணாவதா நம்ம அபிஷியல் அப்ரூவல்ஸ் நம்ம எப்படி எல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா, CMDAல கார்பரேஷன் டாக்குமெண்ட் அது நம்ம ப்ராப்பரா இருக்குதா, இது அப்ரூவல் லேண்டா, ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ்லாம் இந்த லேண்ட்ல இருக்குதா, ஒரு பில்டர் கரெக்டா தான் அதெல்லாம் மேப் பண்ணிருக்காரா, கவர்மெண்ட்லயே ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் இந்த ஏரியால அவைலபிளா கொடுத்துருக்காங்களா அப்படின்னு நம்ம CMDAல செக் பண்ணி பார்க்கணும். ஆர் அதர்வைஸ் ஃப்ளட் ப்ரான் வாட்டர் லாகிங் ஜோன் அப்படின்னு சொல்லி CMDAல ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டக்கூடிய இடமா, அது எந்தெந்த இடம், அப்ப நியர்பைல ஏதாவது இருக்குதா. இப்ப நீங்க வீடு இருக்கும், பக்கத்து தெருவுல ஃப்ளட் ஜோன் ஏரியான்னு இருக்கும், நீங்க வாங்கி வச்சிருப்பீங்க, இங்க இருந்து பக்கத்து ஏரியா தாண்டி போகவே முடியாது.
அப்போ அந்த மாதிரி இடங்கள்ல வாங்கலாமா? நம்ம மெயின் ரோடு கனெக்ட் ஆகிற வரையும் நம்ம வாங்கி போட்ட இடத்துல இருந்து ஃப்ளட் ஜோன் ஏரியாஸ் ஏதாவது இருக்குதா? ஏன்னா நம்ம கிராஸ் ஆகி போகணும். நீங்க கார்ல இருந்தீங்கன்னா கார் வீட்டுக்குள்ளேயே இருக்கும். மழை முடிஞ்சு அந்த ட்ரெயின் ஆகி வெளியில போற வரையும் வாய்ப்பே இல்லை. இன்னைக்கு சிஎம்டிஏலயா இருக்கட்டும், இல்ல சென்னை கார்பரேஷன்லயா இருக்கட்டும், நிறைய ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அது ஃபுல்ஃபில் ஆயிருச்சா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. ஃபுல்ஃபில் ஆகாம இன்னும் பிராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் நிறைய ஃபேஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அது மாநகராட்சி நிறைய விஷயங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம அவேர்னஸா இருந்தா நல்லது. நாளைக்கு வந்து கவர்மெண்ட் பாடிஸ் வந்து நம்ம தப்பு சொல்றதோ, இல்ல இங்க போயிட்டாங்க அடுத்த கவர்மெண்ட் மாறிட்டாங்க நம்ம இவங்க தான் அப்படின்னு சொல்றதோ அதெல்லாம் தப்பு. நம்ம தான் ஃபர்ஸ்ட் அவேரா இருந்துக்கணும். நம்ம வாங்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி நம்மளோட காஸ்ட் அப்படிங்கிறப்ப நம்ம அவேரா இதெல்லாம் செக் பண்ண தெரிஞ்சுக்கணும். ஃபோர்த் நம்ம வந்து பார்க்க வேண்டியது ஆன் கிரவுண்ட் இன்ஸ்பெக்ஷன். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் இந்த இடத்துல எல்லாம் எப்படி இருக்குது, நம்ம வாங்க போற இடத்துல சுத்தி என்னென்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் நமக்கு அவைலபிளா இருக்குது, அது போக ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ்லாம் வந்து இருக்குதா. ஸோ ரோடு அப்படின்னு வரும்போது இந்த ஏரியா ஃபுல்லா ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி இருக்குதா, அதுக்கப்புறம் ரோட்ல ஏதாவது ஸ்லோப்ஸ் நிறைய இருக்குதா. ஸ்லோப் இருந்துச்சு அப்படின்னாலும் தண்ணி தேங்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அப்படி இருக்கிற ஏரியாவா இருந்ததுன்னா தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணுங்க. நியூ ப்ராஜெக்ட்ஸ்ல பில்டர்கிட்ட ஸ்ட்ராங்கா கேளுங்க, ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி அவைலபிளா கொடுத்துருக்கீங்களா. ரெரா டாக்குமெண்ட்ஸ்ல செக் பண்ணி வாங்க. ரெரால நீங்க எந்த அளவுக்கு கிளியரா அந்த பில்டர் வந்து பண்ணியிருக்காரு, ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு, எப்படி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு, இதெல்லாம் செக் பண்ணி பாருங்க. ரெராவை பத்தி தேவை இருக்குது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நாங்க ப்ரீவியஸ் வீடியோ போட்டுக்கிறோம். தயவு செஞ்சு அந்த லிங்க் கீழே கொடுக்குறோம், நீங்க அதையும் கிளிக் பண்ணி பாருங்க. ஸோ ரெரா எப்படி நீங்க செக் பண்ண முடியும் அப்படிங்கிறத நாங்க ஷார்ட்டாவே சொல்லியிருப்போம். ஸோ 5th ஒன் நம்ம பார்க்கணும் அப்படின்னா லோக்கல் என்கொயரி அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரி, அது என்ன லோக்கல் என்கொயரி அப்படின்னா அங்க இருக்கிற ஒரு நெய்பர்ஸ் பக்கத்துல இருக்கிறவங்களா இருக்கட்டும், அங்க கடை வச்சிருக்கிறவங்களா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த ஏரியாக்குள்ள ஆட்டோ ரெகுலரா ஓட்டிட்டு இருக்கிறவங்களா இருக்கட்டும், இவங்கெல்லாம் அந்த ஏரியாக்குள்ளேயே அதிகமா பழக்கப்பட்டவங்க. ஒவ்வொரு தெருவும் இவங்களுக்கு வந்து என்ன நடக்குது, என்ன இருந்துச்சு, எங்க மழை நின்னுது அப்படிங்கிறது எல்லாமே தெரியும். யார் யார் கஷ்டப்பட்டாங்க, எப்படி கஷ்டப்பட்டாங்க. சில இடங்கள்ல தண்ணி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்திருக்கும், அவங்க ரெண்ட்ல இருந்திருப்பாங்க. ஓனருக்கு ஃபோன் பண்ணி சொன்னா அது எங்க பிரச்சனை கிடையாது, நீங்க தான் வந்து அதெல்லாம் இது பண்ணிக்கணும், ஏன்னா இதெல்லாம் தெரிஞ்சுதானே வந்திருப்பீங்க அப்படின்னு. ஏன்னா நீங்க அட்வான்ஸ் கொடுத்துருப்பீங்க, ஒண்ணுமே பண்ண முடியாது. நிறைய பிரச்சனைகள் வரும். நம்ம பிரச்சனை இல்லாம வாங்கணும் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நம்ம சேஃப்டியா இருந்துக்கணும். ஒரு என்ஆர்ஐ வாங்கி போட்டு வெளிநாட்டுல இருக்கிறாரு, இங்க வந்து ஃப்ளட் வந்துருச்சு, யார் வந்து பாப்பா? அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி யார் எடுத்துக்கிறது? ஸோ இங்க வந்து ரெண்ட்டுக்கு விட்டவங்க பாதிக்கப்பட்டு இருப்பாங்க, அவரும் அங்க இருப்பாரு, ஹெல்ப்லெஸ் அப்படிங்கிற மாதிரி போகும். சரி, ஓகே, செக் பண்ணிட்டேன் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அவங்க தெரிஞ்சவங்ககிட்டயே போய் செக் பண்ணீங்கன்னா நல்லா இருக்குதுன்னு தான் சொல்லுவாங்க. ஒரு 10 கடை தள்ளி போய் 11வது கடையில இந்த ஏரியா எப்படி இருக்குதுன்னு கேட்கலாம். ஏன்னா ஒவ்வொரு ரிசர்ச்சும் நம்ம கிட்ட தான் இருக்குது. அந்த ரிசர்ச்சை எந்த அளவு ப்ராப்பரா நம்ம பண்றோம் அப்படிங்கறது கண்டிப்பா நம்ம தான் பண்ணிக்கணும். சரி, ஆல்ரெடி நான் தெரியாம இடம் வாங்கிட்டேன், இப்ப நிறைய பேர் அங்க இருக்கிறாங்க, அப்ப அவங்கள இடிச்சுட்டு காலி பண்ணியா போயிட முடியும்? சரி, போக முடியாது. அப்ப அவங்கெல்லாம் எந்த மாதிரி பண்ணிக்க முடியும் அப்படின்னா ஃப்ளட் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கு. அதாவது ஹோம் இன்சூரன்ஸ் வித் ஃப்ளட் கவர் அப்படின்னு அதை சொல்லுவாங்க. அந்த இன்சூரன்ஸ் வந்து எப்படி எடுத்துக்கிறது? ஏதோ இப்ப இந்த மழையெல்லாம் வந்துச்சு, அதுல எல்லாம் நின்றுச்சு, இப்ப இருந்தாலும் கார்பரேஷன் வந்து இங்க வராதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதையும் தாண்டி பெருமழை அதிகமா வந்துருச்சு, அதனால நின்றுச்சுன்னு சொல்லக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கலாம். அப்படி வந்துட்டா நம்ம எப்படி தப்பிச்சுக்கிறது? அப்ப ஹோம் இன்சூரன்ஸ் வித் ஃப்ளட் கவர். இப்ப வெஹிக்கிள்க்கு கூட நிறைய இடங்கள்ல இருக்குது ஃப்ளட் கவர் வந்து இன்சூரன்ஸ் போட்டுக்கிறாங்க. அதே மாதிரி ஃப்ளட் கவர் ஹோம் இன்சூரன்ஸ்லயே இருக்குது. அப்ப அந்த இன்சூரன்ஸ் நம்ம எடுத்து எப்படி நம்மளை வந்து பாதுகாக்கிறது அப்படிங்கறது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஃப்ளட் ஏரியால இருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரிசர்ச் வீடியோஸ் நாங்கள் நிறைய கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். நான் மேலே சொன்ன பாயிண்ட்ஸ்ல கூகுளில் செக் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ரெரா டாக்குமெண்ட்ஸில் செக் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை சிஎம்டிஏல போய் செக் பண்ணுறதா இருக்கட்டும், உங்களுக்கு ஏதாவது தெரியல அப்படின்னா தாராளமாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை எனக்கு வாட்ஸ்அப்பில் என் நம்பர் வந்து டிஸ்பிளேல இருக்கும், நீங்கள் வாட்ஸ்அப் கண்டிப்பாக பண்ணுங்கள், கட்டாயம் உங்களுக்கான ரிசல்ட் கொடுக்குறோம். இதெல்லாம் வாங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு லீகல் செக் பண்ணுங்கள். லீகல் பர்சனை வச்சு செக் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. நாங்கள் அதுக்காகவே லீகலில் யாராவது இருந்தால் கனெக்ட் பண்ணுறோம். நீங்கள் எந்த ஏரியான்னு சொல்லுங்கள், அந்த ஏரியாவில் இருக்கிற லீகல் பீப்புள்கிட்ட கனெக்ட் பண்ணுறோம். நீங்கள் தாராளமாக அவங்கள்ட்ட ஒரு லீகல் வெரிஃபிகேஷன் நேரில் போய் கேளுங்க. சும்மா ஃபோனில் வந்து எடுத்தோன்னே எனக்கு எவ்வளோ வரும் அப்படின்லாம் கேட்காம நேரில் போய் பேசுங்க. இல்லை எனக்கு ஏதாவது இன்சூரன்ஸ் நான் எப்படி கவர் பண்ணுறது, ஃப்ளட் கவர் இன்சூரன்ஸ் நான் கவர் பண்ணணும் அப்படின்னா இன்சூரன்ஸ் பீப்புள்ஸ் நாங்கள் கனெக்ட் பண்ணுறோம், ரொம்ப சேஃபாக வச்சுக்கோங்க. நான் கனெக்ட் பண்ணுறேன்னு சொல்கிற எல்லாமே ஒரு ஆப்ஷன் தான் உங்களுக்கு. நீங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு யாராவது தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா நீங்கள் தாராளமாக அவங்கள்ட்ட இந்த விஷயத்தெல்லாம் செக் பண்ணி நீங்கள் எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கிறது உங்களோட நல்லது. ஸோ இந்த வீடியோ நல்லா இருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, 4 பேத்துக்கு ஷேர் பண்ணுங்க. அதுதான் நம்ம செய்யக்கூடிய ஒரு நல்ல விஷயம். ஸோ நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாவது கேட்கணும்னு நினச்சா கமெண்ட்ல கேட்கலாம். தேங்க்யூ.